கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு பெண் மரித்து போகிற ஒரு சூழ்நிலையில் வியாதிப்பட்டு கிடக்கிறார். அந்த பிள்ளையினுடைய தகப்பன் போய் ஆண்டவராக இயேசுவினிடத்தில், ஆண்டவரே, என் பிள்ளை மரித்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நீங்கள் வந்து எப்படியாவது என் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றணும், சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் அவனோடு கூட போவதற்கு வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு மனுஷன் அந்த தகப்பன் வீட்டிலேருந்து, அந்த பிள்ளையினுடைய வீட்டிலேருந்து ஓடியாந்து தகப்பனை பார்த்து சொல்கிறான், பிள்ளை செத்து போனாள் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தகப்பன் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. பிறகு அந்த வீட்டிற்கு அவர் புறப்பட்டு போகிறாரு. அந்த பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்புறாரு. அந்த தாய் தகப்பன் இடத்துல ஒப்பு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வீட்டுக்கு வருகிறார். அதுபோல் அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருங்க. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட எதையாக நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்ககிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் நீங்கள் ஒருவேளை இழந்து கூட இருக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உங்ககிட்ட விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி, கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி, கர்த்தர் சுகமாக்குவார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் சொன்ன சம்பவம் மார்க் 5:36 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அந்த தகப்பனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு அதே வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. நாமும் அதை விசுவாசிப்போம், பயப்படாதிருப்போம். கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்வாராக. ஆமென்.